இங்கே பாருங்க, நம்மளுக்கு வந்து நம்ம மாரிமுத்தானே ஸ்பெஷலாக லெக் பீஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. சூப்பரு. அடுத்து பாருங்க, நம்ம அரிப்பைய புள்ள நம்ம அங்கே அந்த வேலை பண்ணுறதுக்குள்ளே இங்கே எல்லாமே பண்ணி வச்சிட்டாப்ல, பரப்பரப்பு அரிஞ்சு வச்சிட்டாப்லிங்க. தரம் 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 ப்ரோ, வேற லெவலு. தரமப்பா. ஏ செம்ம செம்ம பார்த்து தலைவா. ஏய் செம்மப்பா, தரமா பண்ணிட்டீங்க ப்ரோ. வாவ், அடாடாடாடா, இங்கே பாருங்களேன் அந்த வாழையடி அந்த சென்ட்ரு. உப்பு போக்குவரத்து காரமாக எல்லாம் அருமையாக இருக்குன்னு. நல்லா இருக்குதுங்களா? எந்த ஒரு எக்ஸ்பர்ட் நல்லா இருக்குதுங்களா? சந்தோஷம். நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்கண்ணா. என்ன விட இவங்க தான். இல்லை நீங்கள் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குதுங்களா? நல்லா இருக்குங்க. சரிங்கண்ணா, சந்தோஷங்க. நல்லா வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனலுங்க. மக்கள்ஸ் தம்ப்ளைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. வாங்க அப்படியே பேசிக்கிட்டே நிழலுக்கு போகலாங்க. பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிரியாணி செய்ய போகிறோம். பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இன்றைக்கி செப்பாருன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஹரி தானுங்க. உங்களுக்கு தெரியும், சுதாகர், ஹரி, கௌதம் இவங்க எல்லாமே வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு. இன்றைக்கி வந்து சுதாகர் கௌதமில் பொள்ளாச்சியில் ஒர்க்கில் இருக்காங்க. ஹரி வந்து நம்ம லோக்கலில் தான் இருக்காப்பிள்ளைங்க. ஸோ அதனால் வந்து ஃபோன் பண்ணாப்பிலையா, எதாவது பண்ணலாமா ப்ரோ அப்படின்னாப்பில். பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து சிக்கன் பிரியாணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணால், நான், ஹரி, அவருடைய ஃப்ரெண்டு, இன்னொரு அண்ணார் ஒருத்தருங்க. அதாவது நம்மளுடைய பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். ஒரு டைம் வந்து முட்டை வறுவல் இருக்குல்லங்க, முட்டையை வறுத்து சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி வந்து வறுத்து சாப்பிட்டு அவருடைய பண்ணையில் குளிச்சு ஒரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஏஜ் இருக்குன்னு நினைக்கிறேன், 50 வயசு இருக்கும். அவர் கூட வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். இன்றைக்கி நம்ம அவர் தோட்டத்துக்கு போய் அவரு கூட சேர்ந்து நம்ம 4 பேரும் நச்சுன்னு வாங்க பாஸ்மதி சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாங்க. அதுக்கு வந்து இங்கே பாருங்க, வீட்டிலேருந்து எல்லாம் அண்டா குண்டாலாம் எடுத்து வச்சுட்டேன். அங்கே என்னென்னு பார்க்கலாம். ஹரி வருவாப்பில், ஹரி அவரோட ஃப்ரெண்டு வருவாப்பில். வரட்டு அப்படியே கிளம்பலாம். சிக்கன் பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு குண்டா வேணும். குண்டா எடுத்து வச்சுட்டேன், கத்தி எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்க கிளறதுக்கு. அதுக்கப்புறம் தயிர் வாங்கினோம் அப்படின்னா அது கரைக்கிறதுக்கு உப்பு எடுத்து வச்சுட்டேன். உப்பு வேணால் பாக்கெட் 20 ரூபாயாமா, 20 ரூபாய் வாங்கி வேஸ்ட் பண்ணுவானு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டேன். உள்ள கருவேப்பிலை வச்சுருக்கேன், எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு உரல் வச்சுருக்கிறேன். இதாக பாருங்க, தெரிகிறதா? ஓகே, சரி வரட்டுங்க. ஏன்னா அவங்க வந்தாங்க அப்படின்னா பிடிச்சி உட்காந்துக்குவாங்க. 2 வண்டியில் ஒன்றா தான் கரெக்டாக இருக்கும். வண்டி சத்தம் கேட்குதுங்க. நம்ம ஹரி வந்துட்டாப்ல இருக்கு. ஹரி, வெல்கம் டு மை ஹோம். வாங்க ப்ரோ. நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்களா இருக்கீங்களா? உங்கள் பேர் ப்ரோ? மோகன்ராஜ். அதான் வரீங்க, இவர் தான் ஹரியுடைய ஃப்ரெண்டுங்க. நானும் மோகன்ராஜ், நம்ம ஹரி ப்ரோ, அப்புறம் நம்ம செல்வண்ண, 4 பேர் சேர்ந்தா இன்றைக்கி நச்சுன்னு பாஸ்மதி ரைஸு. மோகமாம்ஸ் இல்லை, ஆனால் மோகம் ப்ரோன்ட்டார். ஆமாம், மோகமாம்ஸ் ஞாபகப்படுத்திட்டார். சரி போலாங்களா? ஓகே, சரி ஓகே மக்கள்ஸ், வாங்க கிளம்பலாம். போதுமா? ஓகே, இதுவே அதிகம் தான் நினைக்கிறேன். ஓகேங்க, பல்லவி வடிகளாக கொண்டு வந்துருக்கிறா. எலுமிச்சங்க ஜூஸ் பொறுத்த வரைக்கும் வடிகளாக போடவே கூடாது. போட்டோம் அப்படின்னா அந்த மேலே அந்த இது மாதிரி இருக்கும் பாருங்கள், அது வராது. அதுதான் டேஸ்ட்டே குடிக்கும்போது. ஊற்றுவோம். இதுக்கு மேலே இந்த மாதிரி மேக்ஸிமம் எலுமிச்சங்காயெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நாங்கள் கொண்டே கடையில் கொண்டே கொடுத்தா ஒரு எலுமிச்சங்க 2 ரூபா 3 ரூபா, அதிகபட்சம் 3 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. அவங்க விற்கிறது பெரிய காயெல்லாம் 6 ரூபா 7 ரூபா 10 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஓகே, ஒரு ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாரு அவர். வரட்டும், சாப்பிடலாம் தாங்க ப்ரோ. அப்படியே நல்லா தெம்பாக குடிச்சிக்கிட்டே ஃபோன் பேசுங்க. தேங்க்ஸ். ஓகே ப்ரோ, நன்றி. சியர்ஸ். எப்படி ப்ரோ இருக்கு? செம்மையாக இருக்குது, ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கா? கரெக்டான சர்க்கரைங்க, ரொம்ப அதிகம் இல்லை குறைவும் இல்லை. இந்த மாதிரி தான் சர்க்கரை, ரொம்ப அதிகமாக சர்க்கரை விட்டு குடிக்கக்கூடாது. கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஹரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ மீன் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு விட்டு வந்துருக்காப்புல. அவருக்கு இது குடிச்சா இந்த ஜம்முன்னு இருக்குது. நம்ம குடிக்கிறது வந்து அட்வான்ஸாக கொஞ்சம் பசி எடுக்கிறக்கா. இதை குடித்தா நல்லா பசி எடுக்கும். பிரியாணி இன்றைக்கி ஒரு வெளுத்து கட்டிடலாங்க. ஜூத்திக்கல அதில் அந்த குண்டாவில் ஊற்றி குடிங்க. ஓகே மக்கள்ஸ், தேவையான அந்த பொருளையெல்லாம் வந்து சாக்கில் எடுத்து போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கிளம்பியாச்சு. சூப்பரு, வாங்க போவோம் மக்கள்ஸ். அடுத்து பாருங்கள், மல்லிகை கடைக்கு வந்திருக்குறேங்க. நல்ல ஸ்டோரு. வாங்க போய்ட்டு தக்காளி, வெங்காயம், தயிர், வெங்காயத்துக்கு தேவையான தயிர், அப்புறம் பிரியாணிக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவோம். வாங்குங்க ப்ரோ, பர்ச்சேஸ் பண்ணுங்கள். செஃப் ஹரி செஃப் வந்தோடனே வெங்காயத்தை எடுக்கிறாரப்பா. இல்லை நாங்கள் சமையல் வீடியோ பண்ணுறோம், அதுக்காக எடுக்கிறோம். ஆமாம் பயப்படாதே மக்கள். நெக்ஸ்ட் வாங்க தக்காளி பழம் பர்ச்சேஸ் பண்ணிடலாம்.
1 கிலோ பிரியாணிக்கு ஒரு 1/4 கிலோ போட்டால் கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப அதிகமாகவும் தேவைப்படாது. இது போதும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்குமா இப்படி? கரெக்டாக இருக்குங்க. பர்ஃபெக்டாக இருக்குமா? ஏங்க அடுத்து பாருங்கள், பாஸ்மதி ரைஸில் வந்து இந்தியா கேட் வந்து 115ஆமா. இது எவ்வளோ ப்ரோ? இது 135. இது 135. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, எது எடுக்கலாம்? நீங்கள் தான் அதிகமாக பாஸ்மதி ரைஸில் பிரியாணி போடுறீங்க. இது 115 எடுத்துக்கலாமா? சரி ப்ரோ, ஓகே ரைட், ஓகேங்க வாங்கியாச்சு. இதாக பாருங்க, தேவையான இதெல்லாம் ஜாமான்லாம், மளிகை ஜாமான்லாம் இதில் இருக்குது. சூப்பர். ஏங்க அடுத்து பாருங்கள், கொத்தமல்லி தழை வாங்கலான்னு கடைக்கு வந்தேன். அங்கே அந்த ஆயா கடையில் கொத்தமல்லி தழை மட்டும் இல்லைங்களா, இவ்வளோ இதுங்க. ஆக்சுவலாக இதை வந்து நல்லா கொத்தமல்லி தழை டாப் ரேட் விற்கிறப்ப வந்து இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து 100 ரூபாய்க்கு விற்பாங்க. இப்போ அதனுடைய ரேட் வந்து வெறும் 10 ரூபா. 100 ரூபாய்க்கு வாங்கி விற்பாங்க மாட்டாங்க, ஒரு 50 ரூபாய்க்கு விற்பாங்க. இவ்வளோ பெரிய கட்டை, இவ்வளோ பெரிய கட்டு வெறும் 10 ரூபா தான். ஏன்னா ரொம்ப சீப்பாக தெரியுது கொத்தமல்லி தழை. விவசாயம் எங்கே போகிறது? ஏங்க அடுத்து பால் கடைக்கு வந்து தயிர் வாங்கிட்டேங்க. ஏதாவது எங்கே வாங்கணுமோ அதாவது அங்கே தான் வாங்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். ஓகே மக்கள், அடுத்து பாருங்க, தம்பி வந்து நம்ம சப்ஸ்கிரைபரு. கரெக்டாக மாரிமுத்தன கடையை வந்து கறி வெட்டிட்டு இருந்தோமோ அங்கிருந்து வந்தாரு. ப்ரோ யூடியூப் ப்ரோ அப்படின்னாரு. ஆமாம் தேவை பண்ண பார்ப்பீங்களா பண்ண பாப்பா பண்ணாரு. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? ஜீவானந்தம். தம்பி பேர் ஜீவானந்தங்க. ஓகே தான். 9வது படிக்கிறாப்புல. முதல்ல கேட்டு விசாரிச்சிட்டேன். வாங்க பிரியாணி சாப்பிட்டு போகலாம். ஓகே கேட்டேன். சரி ஓகே மக்கள், சும்மா போட்டு விடுவோம். ஓகே மக்கள், இங்கே பாருங்க, நம்மளுக்கு வந்து நம்ம மாரிமுத்தனே ஸ்பெஷலாக லெக் பீஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. சூப்பரு, வேறு லெவலு. அண்ணா இன்னொரு 1/2 கிலோ சேர்த்தி போட்டுருண்ணா. 1/2 கிலோ சேர்த்தி போட்டு லெக் பீஸ் போட முடியுமா? ஓகே. வீடியோ அன்வைசிட்டு கேட்குறேடா அப்படின்னு நினைக்கிறாரு போல. ஓ கோழி இருக்கு. ரைட் ரைட் ரைட், போட்டு விடுங்க. இன்னும் 2 போட்டுருங்க. 4 பேர் நாங்கள் கணக்காக, ஆளுக்கு ஒரு லெக் பீஸு ஜாமுன்னு இருக்குங்க மக்கள். ஏன்னா நம்ம 2 பேர் மட்டும் லெக் பீஸ் அப்படின்ட்டு 2 பேர் சாப்பிடல அப்படின்னா அது கொஞ்சம் பொக்குன்னு இருக்கும். அதனால் 4 போட்டுருவோம். இவர் நம்ம ப்ரோ வந்து சொன்ன பார்த்தீங்களா, ஆல்ரெடி 2 கிலோ மீன்ஸ் பிடி சாப்பிட்டு வந்திருக்கேன் கேரளாம்பாளையத்தில். அதுக்கு முன்னாடி வீடியோ போட்ட மிளங்க அங்கே. வாங்க ப்ரோ சாப்பிடுவான். நைட் ஆகிடும், பசி எடுத்துடும். ஆமாம், நம்மளே 4 பேர் லெக் பீஸோட. இதோ பாருங்க மக்கள், இதான் நான் மாரிமுத்த அண்ணன் கடையுடைய ஃபோன் நம்பருங்க. நீங்கள் எதாவது செகண்ட் எடுக்கிற அப்படின்னா இந்த மாதிரி லெக் பீஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னாலும் கூட டேரெக்டாக மண்ணனை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எப்போவுமே கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க சிவகிரியில். அண்ணா கரெக்டு தானே? ஓகேங்கண்ணா, வரேன். வரேங்க்கா. ஓகே ஓகே, எல்லாத்தையும் எடுத்து நம்ம ப்ரோ எல்லாம் லோடு பண்ணிட்டாரு. சரி ப்ரோ கிளம்பலாம். ஓகே ப்ரோ, போலாமா ப்ரோ? ஆரம்பிக்கலாமா? நான் ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறேன் ஹரி ப்ரோவுடைய சமையலுக்காக. மக்கள், நம்ம டெஸ்டினேஷன் போகிறதுக்கு வந்து அவருங்க இந்த வாக்கியக்கரையில் தான் போகணும். பக்கத்தில் தான் இருக்குதுங்க. வாங்க போவோம். வந்தாச்சுங்க, நம்ம அண்ணாருடைய தோட்டத்துக்கு பக்கமாக வர போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம். ஸ்பாட்டு சூப்பராக இருக்குங்க. பக்கத்தில் பாருங்க, எல்பிபி வாய்க்கா ஓடுது. ஜாமுன்னு இருக்குது. தெரியுதுங்களா? அதை வருங்க, அதுக்கு அந்த பக்கம் தாங்க வாய்க்கால் ஓடுது. அப்படியே உள்ளே கட் பண்ணி உள்ளே வந்தாச்சு. இது வந்து நம்ம அண்ணாருடைய ஃபார்முங்க, தோட்டம். இவர் சொந்த ஊர் வந்து ஈரோடுங்க. அப்புறம் அந்த ஃபார்ம் காடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாங்கி போட்டுருக்கிறாப்புல. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இப்போ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படியும் உங்களுக்கு இந்த இதில் ஸ்லைட் ஷோ கொடுத்துருப்பேன். 2 ஸ்க்ரீன் மூலிமா அந்த முட்டை வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? பாருங்கள், இதெல்லாம் வந்து ஆரஞ்சுங்க. உள்ளே நிறையா பழக்கன்னு வச்சுருக்கிறாப்புல. தண்ணி விட்டுட்டுருக்குறாப்புலிங்க. தண்ணி வாய் மாட்டிருக்குது காட்டுக்கு. குச்சி போட்டிருக்கிறாப்புலிங்க. லொக்கேஷன் வேறுங்க எப்படி இருக்குதுன்னு. இதெல்லாம் மாதுளை மரம். உள்ள குச்சி காட்டுக்குள்ளே பூரா என்ன இருக்குது அப்படின்னா எல்லாம் மாங்காய் மரங்க. நிறையா வெரைட்டி ஆஃப் மேங்கோஸ் உள்ளே இருக்குது. சூப்பராக இருக்கும். ஆமாம், படிச்சு லெஃப்ட் ஹேண்ட் வேறு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க. அவனுக்கு லெஃப்ட். அப்படியா? இந்த இடத்துல ஸ்க்ரூ வச்சிருக்குது மக்கள். ப்ரோ எனக்கு ஷோல்டர் ப்ரோ, ஷோல்டரா கபடி விளாண்டு மக்கள். அடுத்து வாங்க, இங்கே வந்து எல்லா வசதியும் இருக்குது. இங்கே பாருங்க, கட்டில், சேரு, அதுக்கப்புறம் டேபிள் பாருங்க. அன்னைக்கு ஒரு டேபிள் தான் வந்து நீங்கள் 2 டேபிள் போட்டு வச்சுக்கிறாரு. ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டு வச்சுக்கலாங்க நம்ம சமையலுக்காக. ஓகேவா? அனைத்து வசதிகளையும் உண்டு. இந்த இடம் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கூட்டு வந்து கொடுத்து ஜாலியாக இருக்கா. எந்த வரி பிரச்சனையும் இல்லாமல் பக்கத்தில் வாக்கி தண்ணி ஓடுறப்ப நான் சொல்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். வேலாமா? ஓகே, டேபிளை தூக்கியாச்சு. அங்கே நம்ம ப்ரோ வந்து அடுப்பு ஜாமுன் ரெடி பண்ணிட்டாரு. வாங்க, அப்படியே ஜாலியாக மொமெண்ட்ஸாக பாருங்கள். என்றைக்குமே நம்ம சமையல் டே வந்து சமையலாகவும் இருக்கும், அதே சமயம் ஒரு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பேஸ்டு மொமெண்ட்ஸாக இருக்கும். ஓகே சூப்பர். இங்கே வச்சுக்கோங்க ப்ரோ, நல்லா மட்டம் பார்த்து வச்சுருவான்.
நெக்ஸ்ட் சேருக்கு ரெண்டு தூக்கி அந்த ஓட்டு காட்டில் இங்கே தூக்கி ஓட்டிக்கலாங்க. அதெல்லாம் நம்ம மன்னரோடும் சொல்ல மாட்டார். சூப்பராக இருக்குது தண்ணி தெரிகிறதா? அப்படியே கிணத்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதை பிடிச்சே சமையல் பண்ணுறோம். சூப்பர் அப்பு மகள்ஸ். ஓகே ப்ரோ, எடுத்துட்டேங்க. அதாவது தமிழன் பிக்சர் எடுக்கலான்னு சொல்லிட்டு நிறைய பிக்சர் தமிழன் பிக்சர் எடுப்பணுங்க. அதில் எது பர்ஃபெக்டாக இருக்குது அதை தான் போட்டு விடுவேன். சரி ப்ரோ போஸ்ட் கொடுங்க ப்ரோ, ரெண்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி நிற்க வச்சுட்டுங்க. ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்துங்க வாருங்க. நல்லா பட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. வரும் கொத்தமல்லி, இது வந்து கொத்தமல்லி தலை இங்கே இருக்குது. உள்ள வந்து புதினா தலை போட்டிருக்குறோம். கறிவேப்பிலை தலை இங்கே போட வேணாங்க. அங்கே நிறைய அங்கங்கே மரம் முளைச்சி கிடக்குதா பாருங்க. அங்கே தெரியுதா? அந்த மாதிரி நிறைய கறிவேப்பிலை செடி அங்கங்கே இருக்குது. உருவி ஃப்ரெஷ்ஷாக போடுறோம். நெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா அதை வருங்க. அப்புறம் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். உள்ளால எல்லாம் எண்ணெய் இருக்குது, பிரியாணி செலவு இருக்குதுங்க, கலர் பொடி இருக்குது, கலர் பொடி தேவைப்பட்ட பொருட்கள், பூண்டு இருக்குதுங்க. அப்புறம் தான் வருங்கெல்லாம் எடுத்தாலும் அங்கே வச்சுருக்கேன். கறி வச்சு கறி அலாசிக்கலாமுங்க. எனக்கு கொஞ்சம் ரத்த பிளட் ஓவர் ஆகுது. அப்புறம் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் கறி அலாசின டேஸ்ட் போயிரு நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறேன். பட் என்னன்னா இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் பிளட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அலாசிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ரைட். ஆனால் கடை வந்து அந்த கடை நல்லா நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சூப்பருங்க மக்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சட்டி இருக்குல்லங்க, சட்டிக்கு பின்னாடி வந்து மண்ணை பூசிட்டு அப்படின்னா ஈஸியாக கழுவி எடுத்துகிட்டு போயிடலாங்க. இல்லை அப்படின்னா வீட்டுக்கு போனால் பல்லவையும் சத்தம் போடுவா, நம்ம தாய்க்குள்ளும் சத்தம் போடு. அந்த காரணத்தினாலேயே வாங்க கழுவிடுவா. ஓ மோட்டர் நின்றுச்சு. நிறுத்தி கரண்ட் போயிடுச்சா இல்லை அவரே நிறுத்திட்டாரான்னு தெரியல. அண்ணா அப்போ அங்கே இருப்பாருன்னு நினைக்கிறேன், உள்ளே இருப்பாருன்னு நினைக்கிறேன். வருவார் பாருங்க. சோக்கா பூசியாச்சுங்க. அப்படியே உள்ள பாருங்க. துணி கூட மண் இருக்காது, ஜம்முன்னு பண்ணியாச்சு. ஆரம்பிக்கலாமா ப்ரோ? ஆரம்பிக்கலாம் ப்ரோ. ஏங்க அடுத்து பாருங்க, நம்ம அரிப்பைய புள்ள நம்ம அங்கே அந்த வேலை பண்ணுறதுக்குள்ளே இங்கே எல்லாமே பண்ணி வச்சுட்டாப்ல, பரப்பரப்பு அரிஞ்சு வச்சுட்டாப்லிங்க. சூப்பருங்க. பக்கா பக்கா பக்கா. அரே ப்ரோ வேறு லெவல் சமையல் பண்ணிங்களா இருக்குதே. ஓகே நெக்ஸ்ட்டு ப்ரோ. நெக்ஸ்ட்டு தான் இது வெட்டிடுவோம். எது? கொத்தமல்லி தலை வெட்டிடலாமா? வெட்டி கடைசியாக போடுறதா அப்படி? இல்லை ஃபஸ்ட்டே போட்டுருணும். ஃபஸ்ட்டே போட்டுருணுமா? கடைசியாக லைட்டாக வாஸ்துக்கு தூக்கிட்டு. ஓ ரைட். கடைசியாக போட்டால் நல்லா இருக்கும். சரி ப்ரோ, ஓகே. ஏய் இங்கே பாருங்க, ஹரியவி அப்பா வந்து ஹோட்டல் வச்சுருக்காரா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ரைட். அதனால தாங்க அந்த ஜீன் பாருங்க வேலை செய்து வருங்க. படப்பட அறிகிறாரப்பா. சூப்பரு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, நம்ம ப்ரோ வந்து அங்கே போய் விரவெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாரு. விரவுக்கு பஞ்சமே இல்லைங்க. அங்கே பாருங்க எல்லாம் ஃபுல்லாக லோடாக இருக்குது. வாங்க அப்படியே போய் பார்ப்போம். வாங்க மக்கள்ஸ். நான் மூமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்க தவறிட்டேன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் மொக்கையாக போய்டும். அதனால தான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். தேவையான எடிட்டிங்கை விட்டு மாஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வரக்கட்டையில் இதெல்லாம் வேஸ்ட்டு, உச்சிக்கிழங்கட்டை வேஸ்ட்டு. மாதிரி வேப்பஞ்சாரில் எடுத்து போட்டோம் அப்படின்னா அது வாட்டுக்கு நின்று எறியுங்க. பரவாயில்ல, அண்ணாறு காட்டில் விரவுக்கு பஞ்சம் இல்லையாப்பா. அண்ணா பாருங்க மக்கள்ஸ், விவசாயி நம்ம செல்வம் மன்னன். எங்கேங்கண்ணா உள்ளே இருந்தீங்களா? வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களாங்கண்ணா? ரைட்டு, நன்றி. சரிங்கண்ணா. நெக்ஸ்ட் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னாங்க, அண்ணனுடைய காட்டை சுற்றி பார்த்துக்கிட்டே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, போய் கறி அலாசி இதை பாருங்க இந்த பாக்கு தட்டுக்கு மேலே இலையை வச்சு இதில் கறி வச்சுட்டு வந்துடலாங்க. சூப்பருங்க. அடுத்து பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக தண்ணி இதில் ஓப்பன் பண்ணி விட்டோம் ப்ரோ. அதில் வேண்டாம், அலசைக்கு எடுத்துகிட்டு இல்லையா நம்ம எதுவுமே. குண்டா எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. குண்டா எடுத்துகிட்டு போகவும் போயிட்டேங்க. குண்டாவில் தான் அலாச முடியும். அலாசி அந்த இலையில வச்சா அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த செட்டப்பு. பாருங்கள் மக்கள், சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் எடுத்து போஸ்ட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ ஒர்க் இருக்குது தெரியுமா? அதில் அந்த சமையல் செஞ்சு சாப்பிட்டு அந்த ஒரு ரூபா அள்ளி வாயில் போடுறதுக்குள்ளே உசுறு வந்துடுங்க. ஹரி ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அப்படியே அலாசலாம் ப்ரோ. கொஞ்சமாக தண்ணி நீக்கி விட்டுங்க. இதை பாருங்க, நம்ம லெக் பீஸ் பாருங்கள் எப்படி முதங்குதுன்னு. அடாடாடாடா சூப்பராக இருக்குதுங்க. சூப்பரு. சூப்பர் ப்ரோ. போதும் ப்ரோ. அப்படியே அதையில் கமிச்சு விடுங்க. தரம் ப்ரோ, வேறு லெவலு மக்கள்ஸ். இதோ பாருங்க, இந்த இதில் தாங்க எனக்கு செய்ய போகிறோம் சிக்கன் பிரியாணி. வேறு லெவல் இருக்குதுல்ல, பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குல்ல ப்ரோ. ஏங்க நம்ம சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சூரிய பகவான் இறங்கி போயிட்டாரு. இருட்டு கட்டிட மாட்டிருக்குதே.
ஆனால் லொக்கேஷன் பாருங்களேன் மக்கள்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு அப்படியே எப்படி இருக்குது தெரியுமா? சத்தியமாக சொல்கிறேன், ஒரு ஃபாரின்ல இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் கிடைக்காதுங்க. புரியுது நான் சொல்கிறது? இதை அனுபவிக்கிறீங்களா? நல்லா இருக்கா லொக்கேஷனு? என்ஜாய் பண்ணுங்கள் மக்கள்ஸ். தரமான வீடியோங்க இன்றைக்கி. பிளானே கிடையாதுங்க, சடனாக முடிவு பண்ணி படன்னு வந்தது. ப்ரோ போதும் சும்மா கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வச்சு அடிச்சு விடுங்க. அப்புறம் நம்ம போக அடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இவ்வளோ தேவையே விடாது. இந்த வேற வரி இருக்கா? அதை நீங்கள் ஜம்முன்னு பிடிச்சிக்கும் ப்ரோ. ஃபஸ்ட்டு நம்ம போட்டு நொறுக்கி விட்டோம் அப்படின்னா அப்புறம் எல்லாம் தீஞ்சு போயிடும். அடுப்பை கொளுத்தி விட்டாச்சு, சட்டியை தூக்கி அடுப்பில் அழுத்தி முட்டாச்சுங்க. சூப்பருங்க. தரம் கலர் பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது பாருங்க. மண் பூசணுக்கு அதுக்கு ஷோக்காக இருக்குது. ப்ரோ அடுத்து ஆரம்பிச்சலாமா? என்ன ஊற்றிடலாமா? வாங்க ப்ரோ ஆரம்பிங்கள். இங்கே பாருங்க மக்கள்ஸ், தேவையான பொருட்கள் பாருங்கள். தக்காளி இருக்குது, வெங்காயம் இருக்குது, அப்புறம் பிரியாணி செலவு இருக்குது. இதை பாருங்க ஹரிபுரோ கையில் எண்ணெய் இருக்குது, அப்புறம் அதான் கலர் பொடி இருக்குது, தேவைப்பட்ட பொருட்கள் மிளகாத்தூள் இருக்குது, முக்கியமாக சிக்கன் இருக்குது, இடித்து வச்சா இஞ்சி பூண்டுங்க. நம்ம மோகன் ப்ரோ வந்து ஜம்மு இடித்து வச்சிட்டாரு. சூப்பரு. அடுத்து பாருங்கள் கொத்தமல்லி தலை, புதினா தலை, எலுமிச்சம்பழம், பிரியாணி மசாலா, பட்டை, சோம்பு, பிரியாணி செலவு. சூப்பர் மக்கள்ஸ், ஊற்றுங்க மக்கள்ஸ். அடுத்து எண்ணெய் ஊற்றிட்டாருங்க ப்ரோ. தரம் சூப்பருங்க. ஹரி ப்ரோ எண்ணெய் ஊற்றி வச்சு சூடு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வெங்காயம் போடுங்க. மிளகாய் அரைச்சிட்டிங்களா? ஓகே சூப்பர் ப்ரோ. இறக்கி விடுங்க ப்ரோ. மெதுவா தண்ணி இருக்கிறதுக்கு கப்புனு தீ பிடிச்சாலும் பிடிச்சிருல்ல. ஆமாம் ஃபயர் குக்கிங் ஆயிரு. சிறப்பு. இங்கே பாருங்க எவ்வளோ வெங்காயம் போட்டு செய்கிறோம் பாருங்களேன். தரமாக இருக்க போகுதுங்க. மேலும் வெங்காயத்தை இறக்குகிறார் நமது மோகன். அசால்ட்டு மோகன். உள்ள கொஞ்சம் இது இலை விழுந்துருச்சு. இலை போட்டார் அவரு, பிரித்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரா தலைவர்? ப்ரோ அடுத்து என்ன பிரியாணி செலவில் பிரித்து போடுவோமா உள்ள? சரி ப்ரோ. மக்கள்ஸ் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் டைம் ஆகிடுது. இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் நம்ம தான் சொல்கிறேன், ப்ரொஃபஷனல் குக்கிங் சேனல் நம்ம கிடையாது. நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலு. ஸோ நான் வந்து அப்பப்போ அப்படியே ஒன்றும் பிரச்சனை போய் பல்லே கிடிச்சு இல்லைங்க ப்ரோ. நாளை எடுத்துட்டேன் ப்ரோ. தலைவர் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு, கேமரா பார்த்துட்டு அந்த பக்கம் திருச்சி பல்லே கழிச்சிருக்கிறாரு. சரி ப்ரோ. இங்கே பாருங்க அண்ணா பாருங்க வேலையை முடிச்சுட்டு உண்மையாலுமே கிரேட்டுங்க. விவசாயி. ஆனால் தரமான சமையல் ரெடி ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு. ஆமாம் ஜம்முன்னு ஒரு குழியில் போட்டு வாங்க, ஜம்முன்னு சாப்பிடுவோம். ஓகேண்ணா. ஏங்க அண்ணன் எடுத்த கேப்பில் எல்லாம் உள்ளே போட்டாங்க. இங்கே பாருங்க. அடுத்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இலை, பட்டை, ரோஸ் பூவு, அடுத்து வந்து கடல் பாசி உள்ளே போட்டாச்சு. இப்படி என்னடா அப்படி ஒன்று கரெக்டாக செய்கிறேன்டான்னு நினைக்கிறீங்க. ஆனால் சமையல் தாறுமாறாக இருக்கும். தீயும் கூட வந்து இன்னும் எரியலிங்க, எரிச்சு விடுவான். சரிங்கண்ணா. அடுப்பு வந்து சிம்மில் வச்சிருக்குதா? என்ன ப்ரோ எல்லாம் பிரியாணி செலவு உள்ள போட்டாச்சா? அவ்வளோதானுங்க. இதை பாருங்க மக்கள்ஸ், லவங்கம், பட்டை, ஏலக்காய் போடுறாரு மேலே இருந்து. கறிபுரம் உள்ள போட்டாரு பாருங்க. ஏலக்காயும் தெரியுதா உள்ள? வெங்காயம் போட்டு பிரியாணி செலவு என்னென்ன போடுமோ எல்லாமே போட்டாச்சுங்க. அந்த பாக்கெட் மசாலாவில் வரும்போது எல்லாமே போட்டாச்சுங்க. சூப்பருங்க. அடுத்து வந்து அரிசியை ஊற வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க அண்ணாரு கலப்பில் வந்துட்டு சும்மா ஓதும் ஊற்று வருவாருங்களே. இந்த ஜாலியே ஜாலி தான். காட்டில் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இப்படி பச்சை தண்ணி வந்து ஊற்றுற சுகமே தனிங்க. சரி அண்ணா குளிக்கிட்டான். ரைட்டு வாங்க. அடுத்து பாருங்க நம்ம ப்ரோ வந்து இந்தியா கேட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து தண்ணியில் கொட்டி ஊற வைக்க போகிறோம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஊற வைக்கக்கூடாதாம்மா. நம்ம நார்மல் பொன்னி அரிசி மற்றதாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஊற வைப்போம், அப்போ தான் நல்லா பஞ்சாயத்து வரும்னு சொல்லி. இது வந்து ரொம்ப ஊற வச்சா அப்படின்னா கொலன்னு உயிருமாம்மா. ஸோ அந்த காரணத்தினால இப்போ சமையல் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தாங்க ஊற வைக்கிறோம். இங்கே பாருங்களேன் காக்கால எவ்வளோ அழகாக பறந்துக்கிட்டு இருக்குதுன்னு. செமையாக இருக்குதுங்க. காக்கா பறக்கிறது கூட இங்கே அழகாக தெரியுதுப்பா இந்த இடத்துல லொக்கேஷனுக்கு. அதுக்கு கா 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 கா. இங்கே பாருங்க ப்ரோ, நம்ம சமையல் பண்ணுறதுனால ஒரு நம்ம பித்ருக்களெல்லாம் வந்துட்டாங்க. மேலே பாருங்க ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. பித்ருக்கள் பாருங்க நான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க பிரியாணி சாப்பிட்றதுக்காக. பித்ருக்கள் பிரியாணிக்கு வருகின்றனர். ரைட்டு ப்ரோ. இங்கே பாருங்க மக்கள்ஸ் எந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குன்னு பாருங்கள் ப்ரோ. 1 செகண்ட் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன். தெரிகிறதா மக்கள்ஸ்? ஓகே இன்னும் கொஞ்சம் வணக்கம் ப்ரோ. சூப்பருங்க. அப்படியே வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துக்கிட்டு இருக்குது. உள்ளே வந்து வெங்காயம் போட்டு அதை பிரியாணி செலவத்தை உள்ளே போட்டிருக்கிறோம். சூப்பரு. நெக்ஸ்ட்டு பாருங்க நம்ம ப்ரோ வந்து கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் எடுத்துக்கிட்டு ஆயத்தமாக நிற்கிறாரு. போட்டுடலாம் ப்ரோ. போடலாம் ப்ரோ. தரமான செய்கை. தேவையான அளவு கரெக்டாக போட்டுக்கலாங்க. ஏன்னா அதிகமாக புதினா தலை போட்டோம் அப்படின்னா புதினா வாசமாட்ட போயிடும்.
கரெக்டாக அள்ளி அள்ளி போட்டுக்கலாங்க. தண்ணி விழுகுது, அதை ரத்தி போட்டு. சூப்பர். பச்சை மிளகா. பச்சை மிளகாயா? ஓகே ப்ரோ. பார்த்து பச்சை மிளகாயாமா? 3 மிளகா வச்சிருக்கும் பாரு. 3 மிளகா. ஏன்னா பச்சை மிளகா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, அல்சர் வர காரணத்தினால. அரிஞ்சு வச்சிட்டிங்களா? சூப்பர். போட்டுடலாம். அப்படியே கையிலேருந்து அப்படியே அழகாக இறக்கி கொடுங்க. அதை அப்படியே போடு. முழுசாக இறக்கி விட்டாச்சுங்க. அவ்வளோதான், பச்சை மிளகாயும் போட்டாச்சுங்க. பச்சை மிளகா போட்டாச்சா? பச்சை மிளகா போட்டாச்சு. இது நல்லா வணங்கிட்டோம். வணக்கட்டும் ப்ரோ, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. ஹரி ப்ரோ. நெக்ஸ்ட்டு ப்ரோ மிளகாத்தூளா? இறக்கி கொடுங்க. அடுத்து மிளகாத்தூளுங்க. கலருக்கு இதே வந்துடும் ப்ரோ? அதனால தான் இது போட்டால் கலர் வந்துடும். ஓ, அதனால தான் பச்சை மிளகாய் குறைச்சிட்டிங்களா? ஓ, ரைட் ரைட். பார்த்துங்க மக்கள், பச்சை மிளகா வந்து சாப்பிடலாம், பட் ரொம்ப சாப்பிட்டா அல்சர் ப்ராப்ளம் வரும். இது வந்து எப்படின்னா காஷ்மீர் சில்லி பவுடர் மாதிரி, அதுதானே? ஆமாம் ப்ரோ. இப்போ வந்து கலர் இதுலேயே வந்துடும். அதான் எக்ஸ்ட்ரா அந்த வாங்கின அந்த கலர் பொடி கூட போட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தரம் பிரியாணி மசாலா வந்து காரம் இருக்காது. நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம தான் போட்டுக்கணும். அதான் வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ப்ரோ. அடுத்து ப்ரோ, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா? இறக்கி விட்லாம் தலைவரை. அப்படியே காயில் அள்ளி போட்டுறீங்களா? அப்படியே ஃபஸ்ட் எடுத்தோடனே பூண்டு போட்டாருங்க, சரிங்களா? அடுத்து இஞ்சியும் போட்டாச்சுங்க. சூப்பர் ப்ரோ. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சுங்க. தக்காளி இறக்கிடுமா? ஓகே. சூப்பர் ப்ரோ. கிளறி விடுங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி இறக்கியாச்சுங்க மக்கள். தக்காளி இறக்கியாச்சு. சிறப்பான சம்பவங்க. இந்த தக்காளி மட்டும் நல்லா வணங்குச்சுன்னு வைங்க, அப்படியே கிரேவி கன்சிஸ்டன்சியாக வரும். ஹரி ப்ரோ, தக்காளி போட்டு வணங்கினதுக்கப்புறம் என்ன ப்ரோ? அடுத்து தயிர் ப்ரோ. தயிர். அதாவதுங்க பேக்ரவுண்டில் நம்ம மோகன் ப்ரோ வந்து தயிர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு குண்டாவில் பிரித்து ஊற்றிக்க போகிறோம். ஏன்னா வந்து பிரியாணிக்கு நம்ம தயிர் வேணுமில்லங்க, அந்த காரணத்தினால. போதுமா? குண்டாவில் இருக்கிறது ஊற்றிக்கலாம் ப்ரோ? இல்லை வாங்கி ஊற்றிக்கலாமா? இவ்வளோ வேணாம், நான் ஊற்றிக்கிறேன். சரி, அவரே ஊற்றிக்கிட்டு விடுங்க. ஊற்றிடலாமா தயிரா? இப்போ ஊற்றிடலாமா? 200 கிராம் ப்ரோ. 200 கிராம் தான் கரெக்டாக இருக்கும். 200 கிராம் தயிரா? 1 கிலோவுக்கா? சரி, ஊற்றலாமா? ஊற்றி விடுங்க. வச்சிட்டேன், போக்கஸ் வச்சிட்டேன். கரெக்டாக இருக்குமா? 200 கிராம் போதுமா? சூப்பர். பக்காங்க. தரமப்பா. உப்பு எப்போ போடுறது? உப்பு போட்டுக்கலாம் ப்ரோ. போட்டுக்கலாமா? இப்போயே போட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கறி போட்டும்போது உப்பு போட்டோம்னா கரெக்டாக ஏறிடும். அப்படியா? ஓ, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம மோகன் ப்ரோ வந்துங்க தயிர் வெங்காயம் இருக்குல்லங்க, அதுக்கு வந்து வெங்காயத்தை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, அப்படியே ஆளாளுக்கு அவர் வேலையை செய்ய வேண்டியதானுங்க ப்ரோ. இந்த கறி எடுத்துக்கொண்டு நீங்கள் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் ப்ரோ. ஆமாம், வச்சுக்கணும். இது ஆடி இது உளுந்துருச்சுன்னு வைங்க, பம்பா போயிடும். அப்புறம் வெறும் பிரியாணி. ஆமாம், வெறும் பிரியாணி தக்காளி சோறு தான் நீங்கள். நெக்ஸ்ட் என்ன ப்ரோ? பிரியாணி மசாலா. எல்லாம் இறக்குங்க ப்ரோ. அடுத்து பாருங்கள், பிரியாணி மசாலாங்க. போதுமா ப்ரோ? ரொம்ப இருந்தாலும் ரொம்ப காரம் வர மாதிரி இருக்கும். ஆமாம், அந்த எசன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துட்டு போட்டுக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ. கறி உள்ள இறக்கிடுமா? ஆரம்பிக்கலாம் ப்ரோ. தரமாப்பா. ஏ செம்ம செம்மையாக இருக்குதுல்ல? சூப்பருங்க. நல்லா பெரிய பீஸாக போட்டு ஜம்முன்னு இருக்குதுங்க. ஹரி ப்ரோ, வேற லெவலு ப்ரோ, சத்தியமாக ப்ரோ. ஐயோ, எத்தனையோ வீடியோ பண்ணிட்டேன், ஆனால் இன்னைக்கு தரமாக அமைஞ்சிருச்சு ப்ரோ. ஆனால் பிளானே இல்லை இது. சும்மா கால் பண்ணாருங்க பேசலான்னு. என்ன ப்ரோ எங்காச்சும் என்ன பண்ணலாம், சும்மா கால் பண்ணி சும்மா பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் தான் இவர் என்னன்னாரு, அங்கே மீன் சமைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. அப்புறம் நான் சொன்னேன், சரி ப்ரோ அங்கே வந்து மீன் வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற பேசிட்டு இருந்தான். அப்புறம் திடீர்னு எனக்கு தோணுச்சு, ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா ஒருத்தர் ஸ்பாட் இருக்குது அங்கே போகலாமான்னு. சரி அப்படின்னாரு. அப்புறம் இன்றைக்கி இவங்க 2 நேரம் தான் வந்து அட்டி போட்டு மீன் சமைச்சிருக்காங்க. ப்ரோவையும் கூட்டு வந்துட்டாரு. வேறு லெவலாக அமைஞ்சிருச்சு. தரம் ப்ரோ. அப்படியே லெக் பீஸ் ஒன்று எடுத்து காட்டுங்க ப்ரோ. சொல்கிறா
கரெக்டாக 1 லிட்டர் வருமா? சூப்பருங்க. ஏங்க அடுத்து பாருங்க ஊற வச்ச மல்லங்க பாஸ்மதி ரைஸ் ஊறிச்சா ப்ரோ? ஊறிச்சு ப்ரோ. இனிமேல் வரணும் ரொம்ப இதாயிரும். ஆமாம் ப்ரோ. கொஞ்ச நேரம் தான் வரணும், ஒரு 10 நிமிஷம். கரெக்டான பதம். கரெக்டான பதம். 20 நிமிஷமா? ஓகே ஓகே. 20 நிமிஷம் ஊறினா கரெக்டாக இருக்குமாம்மா. ஊற வச்ச அரிசியை வடிச்சிடலாங்க. ஹரி ப்ரோ. நெக்ஸ்ட்டு ஒரே நிமிஷம் இங்கே பாருங்க, பின்னாடி பாருங்க பறவையெல்லாம் பறக்குது. சரி அதை பறந்துட்டு போகுது ப்ரோ. நெக்ஸ்ட் ப்ரோ உப்பா. உப்பு வந்து இப்போ தேவைக்கு, அதாவது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இருக்கிறீங்க. என்னடா விலை தான் போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா சேர்த்தி போச்சுன்னு வைங்களேன் வம்பாய் போயிடும். அதனால் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 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 பார்த்து 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 பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறது பெஸ்ட்டுங்க. தண்ணி ஊற்றிடலாம் ப்ரோ. தண்ணி ஊற்றலாமா? ஓகே ஊற்றி விடுங்க. தண்ணி வாட்டருக்கு எடுக்கலாம். லெக் பீஸ் சீக்கிரம் வேகாதுடா. அதான்டா கொஞ்சம் மட்டும் ஊற்றிட்டு. இல்லை ஊற்று தண்ணியில் வேகட்டும், கொதிச்சுட்டு போட போதும். இல்லைடா ஃபுல்லாக 1 லிட்டர் ஊற்றிடுறேன், எனக்கு அப்போ அளவு தெரியும். அடுத்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சுங்க உள்ள. ஐயோ ஐயோ. வேற மாதிரி இருக்குல்ல உண்மையாலும் சொல்லுங்கள். இந்த மொமெண்ட்டு இப்போ நீங்கள் பார்க்கும்போது எந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே அந்த ஒரு ஹார்மோன் இதாகி செப்பரேட் ஆகி உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுக்குதோ அதே ஃபீலிங் எங்களுக்கு இப்போ இங்கே இருக்குதுங்க. ப்ரோ ஓப்பன் பண்ணுறீங்களா? வெயிட் வந்துடுறேன், பக்கத்தில் வந்துடுறேன். இல்லைங்க 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 இல்லைங்க. வாசம் வாசம் நல்லா இருக்கா? வாசம் நல்லா இருக்காமாங்க. அரியோட பிரியாணிக்கு நான் அடிமை ப்ரோ. அப்படியா? ஆமாம் 300 எம்பளுங்கிறாரே தலைவர். அதுலேயே நான் அசந்துட்டேன். சரி ரைட்டு, நம்ம வாய் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கணக்காக பண்ணுறாப்புல ஹரி, சைஸாக மூவ் பண்ணுறாப்புலிங்க. எடுத்து காட்டுங்க சரி, ஏதோ ஒரு பீஸை கீஸை. கண்ணு தெரிய மாட்டேங்குது. கண்ணு தெரிய மாட்டேங்குதா? அப்படியே காட்டுங்க. செம்ம. அதாவது வந்து பிரியாணி பொறுத்த வரைக்கும் வகுந்து போடக்கூடாதுங்களாம்மா. கறிக்கடை கேட்டாங்க பார்த்தீங்களா? அப்படி வகுந்துட்டோம் அப்படின்னா பீஸ் வந்து தனித்தனியாக போயிடுமாம்மா, அது நல்லா இருக்காதாம்மா. இங்கே ப்ரோ விற்கிறீங்களா? கை மறையுது. போது. ஓகே ப்ரோ, ஓகே 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 இவ்வளோ போட்டுருங்க. சரி ப்ரோ ஆகட்டும். சரி மக்கள் ஆகட்டும். அப்புறம் பார்ப்போம். சொல்லுங்கள் ப்ரோ அடுத்து என்ன? தண்ணி ஊற்றிடலாம் ப்ரோ. தண்ணி ஊற்றிடலாமா? எவ்வளோ இருக்கும்? ஒரு 800 ml இருக்கும் ப்ரோ. இப்போ ஒரு 500 ml ப்ரோ. எவ்வளோ ப்ரோ இருக்கும்? இப்போ வந்து ஒரு 300 ml இருக்கும் ப்ரோ. 300 இருக்கும் ப்ரோ. ஊற்றிடலாமா? அந்த தண்ணி நம்ம ஜக்கில் அப்படி பிடிச்சி வச்சுருந்துருக்கலாம். சரி விடுங்க. எனக்கு நீங்கள் ஊற்ற தோணுச்சு. சரி ஊற்ற விடுங்க. வீட்டில் இருந்தா இங்கே வரிசையில் இங்கே விவசாய காடு தானுங்க. ஊற்றுறதெல்லாம் புல் செடி கொடி அதுக்கு தான் போகுது. வீட்டில் இருந்தால் அளவு தெரியும் ப்ரோ. இல்லை அது ரைட்டு. இப்போ நம்ம கீழே ஊற்றணும்ல, அந்த தண்ணி அப்படியே அந்த ஜக்கில் பிடிச்சிருந்துருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக கொதி வருது. கலர் பாருங்கள் ஜம்முன்னு இருக்குது பாருங்க. ஏன் ப்ரோ கலர் பொடி அந்த இது போடாமே கலர் இருக்குது? போதும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ போதும். ஆமாங்க. ஆனால் அந்த கலர் பொடி உடம்பு கெடுதலுங்க. அதிகமாக யூஸ் பண்ணால் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறாங்க. வேணாங்க. ஏங்க இப்படி பார்த்தா வந்து சாயந்தரம் 4-5 மணியோட தான் இருக்குது. இப்படி பாருங்க மணி 6:30. மணி 6:30க்கு மேலே 7 போகுது பாருங்க. 6:50 ப்ரோ. 6:50 ப்ரோ மணி. இங்கே பாருங்க நிலாவை பாருங்க அப்படியே பாருங்க தெரிகிறதா? சரி ரைட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா உப்பு பார்க்க போகிறேன். ஆரம்பிக்கலாம் ப்ரோ. உட்காந்துக்கலாம் கீழே. உப்பு பார்க்குறோம். எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போடணும்னு நினைக்கிறேன். நல்லாவே போடணும். ஆமாம் நல்லாவே போடணும். கொஞ்சம் சுருக்குன்னு போடாரி. காரப்பு கரெக்டாக வச்சுல. காட்டுங்க இருங்க கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஒரு நிமிஷம் காட்டுங்க. போட்டு விடுங்க. போதும் ப்ரோ. பார்த்து போட்டுக்கலாம். பார்த்துட்டு போட்டு. ஆமாம். தலைவரே இறக்கிடலாமா அரிசியை? இறக்கலாம். சூப்பரு. நல்லா கொதிச்சிருச்சுங்க. எல்லாம் கறி எல்லாம் வெந்திருக்கோம். இருக்குங்க. ரொம்ப ஃபைனலாக வந்து பாஸ்மதி ரைஸு ப்ரோ வந்து ரொம்ப கிண்டாத அரிசியெல்லாம் உடஞ்சிரும் அப்படிங்கிறாரு. எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. பார்ப்போங்க. வேறு லெவல் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதே வேற அரிசியாக இருந்தால் பரவாயில்ல ப்ரோ. இல்லை ஒரு சும்மா ரைட்டாக ஒரு கலருங்க. ஒரு கலர் இருக்குங்க. ஓகே. இல்லை அடி பிடிக்கல தெரியுதுண்ணா. சும்மா ஒரு வீடியோக்கு ஒரு கலரு. இதனால தான் ப்ரோட கலரை சொல்கிறேன். சூப்பர். சரி ப்ரோ ஓகே. நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்தால் போதும். அவ்வளோதான். நல்லா சத்தமாக இருக்குது. குக்கிங் எக்ஸ்பர்ட்டா? ஆமாங்கண்ணா. நல்லா நல்லா பிரெயின் நல்லா செய்வோப்பில். ஆமாம்.
தம்மா தம் போடுறக்க மூடி ஸ்டாப்பில் அவ்வளோதாங்க, மூடி வச்சாச்சுங்க மக்கள். அடுத்து பாருங்கள், நானும் நம்ம அண்ணாவும் வந்து சேரில் உட்காந்து நாயும் பேசிக்கிட்டு இருக்கோம். கரி ப்ரோவும் நம்ம மோகன் ப்ரோவும் தரமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வரட்டுங்களா? வர இருங்க. இதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எப்போ கூப்பிடுவீங்கன்னு. எனக்கு எடுக்கிறதா ரொம்ப பிடிக்கும் மக்கள், எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதில் நல்ல காட்சிகளை வச்சு எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆசை. இருங்க அப்படியே என்னுடைய பிளேஸை போடுறேன். தலைவரே சிக்கன் பாருங்க, தரமாக இருக்கும் போல. நல்லா வந்துருச்சா? சிக்கன் வந்துருச்சு ப்ரோ. அரிசி மட்டும் கொஞ்சம் லைட்டாக வேணும். வா ப்ரோ, பார்த்து செய்கிறீங்க ப்ரோ, உண்மையாலுமே சொல்கிறேன் ப்ரோ. இங்கே பாருங்களேன், அந்த அடி பிடிக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தீ எரிச்சு விட்டு கணக்கா ப்ரோ. இது தண்ணியில் சுண்டிடுமா ப்ரோ? சொல்லிடு ப்ரோ. சுண்டிடுமா? அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன், கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும் ப்ரோ. கரெக்டாக இருக்குமா? வாவ் ப்ரோ, வேற லெவலு ப்ரோ மக்கள். ஐயோ தர உண்மையில நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். கேரளாவில் ஃபஸ்ட் டைம் வந்து பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி. இதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸில் வந்து பன்னிக்கறி பிரியாணி செஞ்சுருந்தான். அது வந்து மோகன் மாமன் கூட. இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணிங்க, அது ஹரி ப்ரோ கையால். சூப்பர். ஐயோ ப்ரோ, இது வந்து தணல் மட்டும் மேலே பறந்து வர மாதிரி இருக்குது ப்ரோ, ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிட்டு எடுக்கிறது. செம்மங்க மக்கள். இங்கே பாருங்க, தம் போட்டாச்சுங்க. ஃப்ளாஷ் ஆன் பண்ணி காமிக்கிட்டா பயங்கரமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இதை பாருங்க, இருட்டுக்கால் எப்படி தெரிஞ்சுது. ஃப்ளாஷ் அடிக்க முடி பாருங்க, தணல் தெரிய மாட்டேங்குது. ஆனால் நல்ல தணலாக இருக்குதுங்க. சொல்லுங்கள் ப்ரோ, எதை சொல்ல வந்தீங்க? 10 நிமிஷம். இந்த கரெக்டாக 10 நிமிஷமா? ரெடி ஆயிருமா? சரி ப்ரோ, சூப்பர். சரி, 10 நிமிஷம் கழிச்சு மீட் பண்ணலாங்க. அரியும் கோழிக்கறியும் கோழிக்கறியும் பிரியாணியும். 10 minutes later. தலைவா பார்த்து தலைவா. செமப்பா, தரமாக பண்ணிட்டீங்க ப்ரோ. வாவ், அடாடாடாடா, இங்கே வாருங்களேன், அந்த வாழையடி அந்த சென்ட்ரு அப்படியே அந்த பிரியாணி சுற்றி ப்ரோ. இன்னும் ப்ரோ குளுத்துது வாசம், செமையா இருக்குல்ல. கைதி பிரியாணி ப்ரோ தான். கைதி பிரியாணி விளங்குதா இல்லை? செம்ம ப்ரோ. சரி ப்ரோ, இதை நம்ம உள்ளே கொண்டு போய் உடச்சிக்கலாமா? எங்கே ப்ரோ? வெளிச்சத்தில் இல்லை, இங்கே உடச்சிருவோம் நேச்சுரலா. இங்கே பாருங்க, மேலே அப்படியே அழகழகா அப்படியே பூ பூத்த மாதிரி அரிசி சும்மா ஜம்முன்னு ரெடியாக இருக்குதுங்க. ஒரு கிளறுனா அப்படியே ஜம்முன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னடா, அது வேணா விடாது, அப்படிதான் இருக்கும். சரி கிளட்டுங்க, நல்லா இருக்கும்டா. சூப்பர். சரி, கிளறி விட்டு ஒரு தம்மாச்சுன்னா சூப்பராக இருக்கு. கறி நல்லா அடியில் பிடிச்சி கிளறி விடுங்க, நல்லா கருத்து மாதிரி பிடிச்சிக்குங்க. கை உடஞ்சிரும். கரண்டி உடஞ்சிருவாடா. அதான் சொல்கிறேன், கரண்டி உடஞ்சிடும், கை உடஞ்சிரும். பர்ஃபெக்ட் ப்ரோ, பர்ஃபெக்ட். நம்மளோட வேண்டாம், பர்ஃபெக்ட். சூப்பர். நான் கூட தண்ணி அதிகமாக இருக்கும்னு நினச்சேங்க, ஆனால் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க, ஆவையும் ஓப்பன் பண்ணிக்கிறாருங்க. எப்படி இருக்கு? மீன் செரிச்சது போக பிரியாணி வாசம் தூக்குது ப்ரோ. இருக்குதா? ஏங்க சூப்பருங்க, தரமாக ரெடியாக இருக்குதுங்க. அடாடாடாடாடா, பாஸ்மதி ரைஸ் தாயா. அங்கே பாருங்க, லெக் பீஸ் பாருங்க. பிடிச்சிக்கிறியா? எதை பிடிக்கிறது? அது பிடிங்க ப்ரோ, வாழை போட்டு பிடிங்க. அவ்வளோதானங்க, பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து தயிர் பச்சடி இருக்குல்லங்க, அதை ரெடி பண்ணிடுவோம். அதை வரைக்கும் வெங்காயம் கொஞ்சம் வச்சுருந்தோம், அதை அரிஞ்சு போட்டு உள்ள கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் தயிர் வாங்கி வந்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. வாட்டர் ஊற்றி ஆட் பண்ணிடலாம். ஊற்றிடுங்க ப்ரோ, இன்னும் கொஞ்சம் லைட் ஊற்றுங்க. ரைட், மேட்ச் பண்ணிக்கலாம். சூப்பர். கரண்டி போட்டு கலக்குங்க. எடுத்துட்டு போறாரு இவரு. வாழை தூக்கிட்டு போறாரு. நான் டாக் ஒன்று இருந்துச்சுங்க, வாழை தூக்கிட்டு ஓடுது. தம் போட்டு வாழையில ஒரு போட்டோ எடுத்துருக்கலாமே. ஓடிச்சுங்கண்ணா. மக்கள் அவ்வளோதானுங்க, தம் உடைச்சாச்சு, மறுபடியும் தம் போட்டாச்சு, பிரியாணி ரெடி. எடுத்து கொண்டாந்து வச்சு ஜம்முன்னு அண்ணாங்களுக்கு 3 பேர்த்துக்கு இங்கே பாருங்க, பாக்கத்தட்டு 3 தட்டு. மொதல் ஒரு தட்டை வந்து நம்ம கறி போடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். அதனால் இந்த 3 தட்டுலையும் அவங்க 3 பேர்த்துக்கு போட்டு கொடுத்து டேஸ்ட்டு போய் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் 3 பேர் ஒரே இலையில் போட்டு சாப்பிட போகிறோம். ஓகே ப்ரோ, இந்தாங்க ப்ரோ. வாவ், கம்மன் இருக்குதுங்க. வேற மாதிரி இருக்கு. சூப்பர். சரிங்க, சாப்பிடுங்க இல்லைண்ணே. அவருக்கு கூட நம்மளுக்கு கம்மியாக வைங்க. சரிங்க. உங்களுக்கு வச்சுங்க தம்பி. ஃபஸ்ட் எடுத்தோடனே இதை பாருங்க அண்ணா, நீங்கள் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. நம்ம அண்ணா பேர் என்ன? சண்முகம் ஐயா. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பசங்க, கிராமத்து பசங்க சமையல் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டு சொல்லுங்கள். அது வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்குதுங்களா? நல்லா இருக்குதுங்களா? சரி, நன்றி. அடுத்து அவருக்கு அண்ணா இருக்குங்க. அண்ணா அதெல்லாம் நிறைய இருக்குதுங்கண்ணா. 1 கிலோ போட்டு 1.5 கிலோ கறி போட்டு செஞ்சுருக்குதுங்க. 1 கிலோ அரிசிங்க, 1.5 கிலோ கறி.
அருமையாக இருக்கு. நல்லா இருக்குதுங்களாங்கண்ணா? ம் சந்தோஷங்கண்ணா, சந்தோஷம். நன்றி. நன்றி. சூப்பர். அடுத்து நம்ம அண்ணாவுக்கு ஒரு லெக் பீஸை போட்டு. ஒன்றும் பரவாயில்ல விடுங்க. சாப்பிடுங்க. உங்களுக்கு ஆனால் இல்லைங்க, நான் 4 லெக் பீஸ் இருக்கு போட்டு விடுங்க. அண்ணாவுக்கு ஒரு லெக் பீஸை போட்டு விட்டு. லெக் பீஸ் எல்லாம் போயிடும். இல்லை, அது 4 லெக் பீஸ் இருக்குதுங்க. அண்ணாவுக்கு போட்டு போடுங்க. கெஸ்ட் வந்துருச்சுங்களே. பரவாயில்லைங்க, நல்லா கறியில இருக்கு. நண்பர்கள் எல்லாம் வர்றது சகஜம் தானே. தயிர் அடுத்து மெயின் தயிர் பச்சி கொடுங்க அவங்களுக்கு. எல்லாம் கொடுத்தலாங்க. தயிர் போட்டு உங்களுக்கு ஊத்திட்டுங்களா? உங்களுக்கு போடுங்க. ஓகே. நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க. நாங்கள் நல்லா அண்ணா தயிர் இல்லை, தயிர் போட்டுக்குங்க, கொஞ்சம் போட்டுங்க. தயிர் போட்டு ஆளுக்கு தரப்பா. சரி, கொஞ்சம் வச்சு விட்ருங்க. கொஞ்சமாக போதும். ம் போதும். ரைட் அண்ணா, உங்களுடைய ரிவ்யூக்காக தான் ஐ எம் வெயிட்டிங். சாப்பிடுங்க, பொறுமையாக சாப்பிட்டு சொல்லுங்க. சாப்பிட்டு தெளிவாக மக்களுக்காக சொல்லுங்கள். உண்மையை சொல்லுங்கள். எங்களுக்காக சொல்ல வேணாம். சொல்லுவேன். எங்களுக்காக சொல்லுங்கள், சொல்ல வேணாம், மக்களுக்காக சொல்லுங்கள். இல்லை, நல்லா இருக்குது தம்பி, ரொம்ப நல்லா இருக்குது. உப்பு போக்குவரத்து காரமாக எல்லாம் அருமையாக இருக்குன்னு. நல்லா இருக்குதுங்களா? எந்த ஒரு ஏன்னா அவரில் எக்ஸ்பர்ட். என்ன சிக்கன்ல பிரியாணி நல்லா இருக்குதுங்களா? சந்தோஷம். நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்கண்ணா. ஏன்னா என்னை விட இவங்க தான். இல்லை, நீங்கள் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குதுங்களா? நல்லா இருக்குங்க. சரிங்கண்ணா, சந்தோஷங்க. அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா, நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள், அப்போ தான் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு. நான் சொல்கிறேன் சார். சாப்பிட்டு சொல்லுங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. சொல்கிறேங்கிறக்காக எல்லாமே எக்ஸாக்ட் கரெக்டாக இருக்குது. நல்லா கரெக்டான செட்டு. நல்லா இருக்குதுங்களா? காரம் அதிகமாகவும் ஒரு உப்பு அதிகமாகவும் இருந்தாலும் ஏதோ ஒன்று ஒரு அலறு மீடியமாக இருக்குது. மீடியமாக இருக்குது. சந்தோஷங்க ஐயா, சந்தோஷம். ரைட், ஓகே. ஹரி, நீங்கள் சாப்பிடுங்க. அடுத்த அவ்வளோதான், நம்ம ஆரம்பிக்கலாம் ப்ரோ. நம்ம வெயிட்டிங். வேற பசி உயிர் போயிடும். இல்லை, அயமால்சோ கொலப்பசி கொலவெறி. அப்பயே சாப்பிட்றேன். இல்லை, பிரியாணி சாப்பிட போகிறேன். ஹரி பிஸ்கட்லாம் வாங்கிட்டு சொன்னாப்லைங்க. சரி வேணாம், இருங்க. சரி இருங்க ஹரி, ரெடி பண்ணிடுவோம். அப்படியே அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வச்சு மக்கள் ஸ்டூல் தம்பி, அப்படியே ஒரு ஸ்டூல் அதான் ஒரு ஸ்டூல் இருக்குது. எங்கே இருக்குங்களா? அங்கே ஒரு ஸ்டூல் இருக்குது தம்பி. எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. மலைச்சாரல் மாதிரி ஜூவி விடுங்க. நல்லா இருக்குது. ஏற்றுக்கும் விடுங்க, நல்லா இருக்கு. வாவ் மக்கள்ஸ், இன்னைக்கு எதிரே பார்க்கலைங்க, அதுவா மஞ்சதுங்க. சத்தியமாக வேற லெவலுங்க. தேங்க்ஸ் டு செல்வம் அண்ணா, இவ்வளோ தூரம் நமக்கு ஃப்ரீடம் கொடுத்து. ஓகே ப்ரோ, போது சாப்பிட்டு போட்டுக்கலாம். சூப்பர் ப்ரோ. இருக்கு. ஓகே, கட்டிங்க ப்ரோ. ப்ரோ கைதி படம் நோத்துரும் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கு? மாஸ் ப்ரோ. நல்லா இருக்கா? அடா ஐயோ ப்ரோ, சத்தியம் ப்ரோ, முடியல ப்ரோ. நல்லா என்ஜாய். ஐயோ, இவர் நம்மளை விட ரசிச்சு சாப்பிட்றாரு ஐயா. செம்மையா குக்கை இருக்கு. அது ஒட்டிட்டு போடா. சாப்பிட புட்டி நம்மளாம் அது எந்த பைய. என்ஜாய் ப்ரோ. இங்கே பாருங்க மக்கள், டிப் பண்ணி நொறுக்குங்க. என்னைக்குமே நான் சாப்பிட்றத மக்கள் ரசிப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் தான் ப்ரோ ஹைலைட்ஸ் ப்ரோ. ஹரி ப்ரோ, எப்படி இருக்கு? நான் செஞ்சு நானே எப்படி ப்ரோ, நீங்கள் தான் சொல்லணும். நான் சொல்கிறேன் ஹரி, இருங்க ஹரி, வேற லெவலு ப்ரோ. அரிக்கு கையில் ஒரு தங்க காப்பு ஒன்று போட்டுடலாமா? போட்டலாம் ஹரி. சூப்பருங்க. சரி ஓகே மக்கள்ஸ், வாங்க நம்ம காலத்தில் இறங்குவோம் மக்கள்ஸ். காரசாரமான பிரியாணி, லெக் பீஸ் எடுத்து எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஐ ஆம் வெயிட்டிங். எங்கே என்னோட லெக் பீஸ்? இதோ இருக்கு. எங்கே இருக்கு? இதோ இங்கே இருக்கு. ஹரி, உங்கள் கை பக்குவோம். அரிக்கு பசி தாங்க முடியல ப்ரோ. சாப்பிட்டு இந்த ப்ரோக்ராம்க்காகவே சாப்பிடாம இருந்தீங்களா? இல்லைங்கண்ணா, நான் காலையிலேயே 1 கிலோ மீனை தின்னு விட்டு வந்துட்டோம். மக்கள்ஸ், அந்த மாதிரிங்க சொல்ல வார்த்தை இல்லைங்க. நான் சொன்னது எதாவது சொல்லுவேன், வேறு லெவலும்பேன், அது இதும்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி செஞ்சேன், அப்படி என்ன A to Z பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அப்படியே வச்சுட்டு நாங்கள் அப்படியே பிரியாணியோட ஒரு டிப் பண்ணி சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு ஹாப்பியாக நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க பார்ப்போம். அப்படியே பாருங்கள், பிரியாணி வித் அப்படியே தயிர் பச்சடி. சொல்லலாம் பிரியாணி செம்ம சூடாகுதுங்க.
வாவ் அடாடாடாடா. மேலே மாசா ஒட்டி எண்ணெய் நெய் ப்ரோ உண்மையாலும் ப்ரோ ஹரி ப்ரோ சொன்னார். ஆனால் இவ்வளோ கிளாசிக்கலாக செய்வார் நான் எதிர்பார்க்கல. புளிப்பு எப்படி ப்ரோ மாசா இருக்குல்ல? எல்லாமே சூப்பர் ப்ரோ. அள்ளி போடுங்க. நைஸ் 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 சூப்பர். கண்ணு வைப்பாங்களா ப்ரோ? காய வச்சுட்டு போகிறாங்க. சாப்பிடுமா ஹரி ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. சாப்பிட்டு சாயந்தரம் பேசுவேன் ப்ரோ. நீ பையனா போயிட்ட ப்ரோ. வேற லெவலுங்க. சூப்பர் வேற லெவல். பக்க மக்கள் உண்மையாக சொல்கிறேன். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா எல்லா நிறைய கருவடியை போட்டோம். அவ்வளோ டாப் டக்கராக இருக்குது. செம்ம பசி. சாப்பிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. இங்கே வாருங்க மக்கள். ப்ரோ சேஸ் போட்ட மாயம் இல்லை. சேஸ் சேஸ் ப்ரோ. என்ஜாய். மக்கள்ஸ் இங்கே பாருங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து 8 பேர் சாப்பிடலாமா ஹரி சொல்கிறாப்புல. நம்ம அண்ணா செல்லம் அண்ணா அவருடைய ஃப்ரெண்டு பக்கத்து காட்டுக்காரரு. நல்லா இருக்குதுங்களா? 6 பேர். மொத்தம் 6 பேர் தான். 8 பேர் நல்லா வேணும் சாப்பிடலாம் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக வேணுங்கெல்லாம் வச்சு சாப்பிட்றாங்க. அங்கே 2 பேர் 8 பேர். இங்கே 2 பேரா? இதை பாருங்க. இங்கே ஒருத்தர் அப்படியே பாருங்க. இங்கே ஒருத்தர் 8 கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்கண்ணா. பைரவர் சூப்பர் தர்றமுங்க. சரி மக்கள் நான் சாப்பிட்றேனுங்க. பசிக்குது. சூப்பராக இருக்குதுங்க. சரி. செம்ம. அப்படியே நெய் கையில் அப்படியே கல்யாண வீட்டில் செய்வாங்கல்ல ப்ரோ, அது மாதிரி நெய் அந்த மணிக்கு இருக்குது. பாய் வீட்டு பிரேம் இருக்குதானே? ஆமாம் ப்ரோ. அருமையான ஐடியா. என்ன அவசரப்பட்டு வீடியோ பார்த்துட்டு போகிறதான் போகிறீங்க ஷோ அப்படின்னு அந்த ஒரு லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டு போயிருங்க. முடிஞ்ச ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுட்ருங்க. அந்த 2 டாக் இருந்தது தெரியுங்களா? அந்த 2 டாக்குக்கும் மறுபடியும் வந்து இலை போட்டு மிச்சப்படி நிலைமை அதுக்கு வச்சுட்டோம். பட் அது வீடியோ எடுக்கலைங்க. எனக்கு இப்போ தான் தோணுச்சு. கண்டிப்பாக ஒருத்தர் சொல்லுவீங்க. எனக்கே தோணுச்சு அந்த டாக்குக்கு வந்து வச்சிருக்கலாமலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் உண்மையில அந்த இடத்துல உண்மையாலுமே வச்சோம். சரிங்களா? உண்மையாலுமே வச்சோம். நம்புங்க. சரி ஓகே மக்களை, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பேர் சந்திக்கிறோம். அதுவரை உங்கள் K7 எடிட்டிங் முடிச்சுட்டு இப்போ அப்லோடிங் கிளம்பணும். இதே மாதிரி தான் நம்மளே போடிக்கிட்டு இருக்குது.